அனைவருக்கும் வணக்கம். தங்கம் விலை தொடர்பான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம் சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயில் நடந்த திடீர் மாற்றம். தங்கம் வாங்க போகிறீங்களா? முதல்ல இந்த ட்ரெண்டை பாருங்கள். எல்லாம் மாறுதே அப்படிங்கிற தலைப்பில் செய்தி வெளியாயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அக்டோபர் மாதம் உச்சத்திற்கு பிறகு கடந்த 2 வருடங்களாக தங்கத்தினுடைய விலை குறைந்ததால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்க நகைகளின் விற்பனை மீண்டும் சூடுபிடித்துள்ளதாக துபாயை சேர்ந்த நகைக்கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3ஆம் காலாண்டில் தங்கத்தின் விலை அதிகரித்ததால் தங்க நகைகளுக்கான தேவை 5 வருடங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்து விற்பனையில் சரிவு ஏற்பட்டது. தங்க விலை துபாயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தங்கம் விலை உயர்ந்ததால் தங்க நகைகளின் விற்பனை மந்தமானது. அக்டோபர் மாதத்தில் உச்சம் தொட்ட விலைக்கு பிறகு தற்போது விலை குறைந்துள்ளதால் விற்பனை மீண்டும் அதிகரித்துள்ளது. துபாய் நகைக்கடை ஊழியர்கள் பலர் ஊடகங்களில் பேசுகையில், அக்டோபர் மாத உச்ச விலைக்கு பிறகு தங்கம் விலையில் ஏற்பட்ட சரிவு குறைந்த விலையில் தங்க நகைகளை வாங்க விரும்புவோருக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்கள். குறைந்த எடை கொண்ட மலிவான தங்க நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். விலைகள் குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் மீண்டும் வாங்க தொடங்கியுள்ளனர். அவர்கள் மலிவு விலைக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். பலர் தங்கம் விலையை உன்னிப்பாக கவனித்த பிறகே வாங்குகிறார்கள். முதலீட்டை நோக்கிய வாங்குதல்களும் அதிகரித்து வருகின்றன என்று குறிப்பிடுகின்றனர். காலத்தால் அழியாத பல்துறை பயன்பாடு கொண்ட மதிப்புள்ள மற்றும் நாகரிகமான நகைகளை மக்கள் விரும்புகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் நகைக்கடை உரிமையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலை குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் மீண்டும் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள். குளிர்காலத்தின் தொடக்கம், சுற்றுலா மற்றும் பண்டிகை காலத்தின் தேவைகள் அதிகரித்துள்ளது. இது நகைகள் விற்பனையை மேலும் உந்தியுள்ளது. அக்டோபர் மாதத்தில் துபாயில் 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு DH 525 உயர்ந்து உச்சம் தொட்டது. ஆனால் வார இறுதியில் 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு DH 482 22 கேரட் DH 446.25 21 கேரட் DH 428 18 கேரட் DH 367 வர்த்தகமானது. வார இறுதியில் ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு 4001.21 நிறைவடைந்தது. உலக தங்க கவுன்சில் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்க நகைகளுக்கான தேவை 6.3 டன்னாக குறைந்தது. 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்தது. சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 12,328 உள்ளது. அதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 11,300 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 9,425 உள்ளது. தங்கம் தேவையில் மாற்றம் என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் 7.1 டன்னாக இருந்த தங்க நகைகளின் தேவை ஜூலை செப்டம்பர் 2025இல் 10% குறைந்து 6.3 டன்னாக சரிந்தது. காலாண்டு அடிப்படையில் தேவை 18% குறைந்தது. இது 2020ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டுக்கு பிறகு மிக குறைந்த காலாண்டு தங்க நகைகள் விற்பனையாகும். தங்க நாணயங்கள் மற்றும் கட்டிகளுக்கான தேவையும் 3ஆம் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் குறைந்தது. உலக தங்க கவுன்சில் தரவுகளின்படி இந்த ஆண்டு 3ஆம் காலாண்டில் நாணயங்கள் மற்றும் கட்டிகளுக்கான தேவை ஆண்டுக்கு 6% குறைந்து 3.4 டன்னாக இருந்தது. காலாண்டு அடிப்படையில் நாணயங்கள் மற்றும் கட்டிகளின் விற்பனை 18% சரிந்தது. ஒட்டுமொத்தமாக ஜூலை டு செப்டம்பர் 2025 காலகட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கத்தின் தேவை ஆண்டுக்கு 9% குறைந்து 9.7 டன்னாக இருந்தது. இது 2001ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கு பிறகு மிக குறைந்த அளவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தங்கத்தினுடைய விலை இப்போ தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதுவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தின் விலையில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது செய்தியாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலையில் ஏறின விலையில் சிறிதளவு மாற்றம் இருக்கும். 500 குறையும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 2000 3000 அளவுக்கு தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய இந்த குறைந்த தங்கத்தின் விலை குறைந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தற்போது தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தங்கம் வாங்குபவர்கள் தங்க நகைகளை சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் இது போன்ற
உடனடி தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.